சிவராத்திரி விரதம் முக்கியத்துவம் மற்றும் முறைகள். சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றாகும். இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவர். சிவராத்திரி விரதத்தின் முக்கியத்துவம். பாவங்களை நீக்கும். இந்த விரதம் கடைபிடிப்பதன் மூலம் கடந்த பாவங்கள் அகலும். ஆயுள் நீடிக்கும். சிவபெருமான் அனுகிரகத்தால் நீண்ட ஆயுள் பெறலாம். நோய்கள் நீங்கும். உடல் மற்றும் மனநலம் மேம்படும். மோட்சம் பெற உதவும். இறுதியில் முக்தி வீடு பேறு பெற வழிவகுக்கும். சிவராத்திரி விரதம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும்? ஒன்றாவது விரதம் தொடங்கும் முன் விரதத்திற்கு முன்பாக மனதை தூய்மைப்படுத்தி சிவபெருமானை நினைத்து விரத ஏற்பாடு செய்ய வேண்டும். காலை விரைவாக எழுந்து புனித நீரில் அல்லது குளத்தில் குளிக்க வேண்டும். மந்திரம் ஓதிக்கொண்டே சிவலிங்கத்தை புனித நீரால் அபிஷேகம் செய்யலாம். இரண்டாவது, உணவுக்கான நியமங்கள். முழு நோன்பு இருக்க வேண்டும் அல்லது எளிய பழம், பால், தண்ணீர் போன்றவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். மாலை நேரத்தில் திரிகள பசுந்திரால், துளசி, வில்வம், குப்பைமேனி கலந்த நீரால் குளித்து சிவனை வழிபடலாம். மூன்றாம் இரவு முழுவதும் விழிப்பு பக்தர்கள் சிவனுக்காக இரவு முழுவதும் விழித்திருந்து ஜாகரணம் செய்ய வேண்டும். சிவனை போற்றும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிக்கலாம். சிவபுராணம், திருவாசகம், லிங்காஷ்டகம் போன்றவை படிக்கலாம். நான்காவது, அபிஷேகம் மற்றும் பூஜை. சிவராத்திரி நாளில் சிவலிங்கத்திற்கு 12 வகையான அபிஷேகம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது. பால், நீண்ட ஆயுள், தயிர், நோய்கள் நீங்க முது பானம், பஞ்சாமிர்தம். செல்வம் சேர நீரிழிவு, கங்கா நீர். பாவம் நீங்க வில்வ இலை, சிவனின் அருள் கிடைக்க தேன். மன அமைதி சந்தனம், சுக வாழ்வு குங்குமம், குடும்ப அமைதி வெள்ளை அபிஷேகம், நெல்லிக்காய் நீர். அறிவு பெற கண்ணல் நீர், எல்லா விருப்பமும் நிறைவேற பசுமர தண்ணீர். சகல வளமும் சேர சுகந்த திரவியம், அரிகரிசி, சம்பிராணி. முழுமையான ஆன்மீக முன்னேற்றம் 5. அடுத்த நாள் விரத முடிவு. மறுநாள் காலையில் விரதம் முடிக்க சிறிய பூஜை செய்து எளிய உணவு எடுத்துக்கொள்ளலாம். ஏழைகள், பிக்குகள், பசு மாடுகள் ஆகியவற்றிற்கு தானம் செய்வது மிக சிறந்ததாக கருதப்படுகிறது.